உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஜனவரி 9 2வது நாளில் அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கி ஹச்சிஎஃப் எல்சிஎம்மில் இருக்கக்கூடிய அடுத்த 4 டைப், அதாவது ஹச்சிஎஃப் எல்சிஎம்மில் மீச்சிமா மீபேவால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைப் 5, 6, 7, 8 வெற்றிகரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப்பு ரொம்ப ஈஸி. இனிமே நான் நேற்று போட்ட வீடியோவுக்கான நேற்று போட்ட சொல்யூஷன் உங்களுக்கு நான் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பிட்டேன். நேற்று நம்ம டைப் பார்த்ததுக்கான உங்களை நான் போட சொன்னேன் இல்லையா மேக்ஸு, அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் குரூப்பில். அதே போல் தான் டெய்லியுமே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு குரூப்பில் இன்டிமேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க, டிஸ்கஷன் பண்ண போகிறீங்க. எப்போதும் போல் இன்றைக்கி நைட்டு இதுக்கான சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸினா இது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு டைப்போட எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க. முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு சம்மை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணல. இப்போ அதுவும் கிடையாது. அந்த சம்மு நீங்கள் தான் போட போகிறீங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன டைப்புங்கிறத மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த டைப்பை போட்டுட்டு போய்கிட்டே இருக்க போகிறீங்க. சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது 5வது டைப் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த டைப்பில் ஆக்சுவலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவரான டைப், பவர் டைப்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா 2³ × 3 × 7² × 11 என்ற எண் இருக்கும். 2⁴ × 3² × 7 × 11² என்ற எண் இருக்கும். 2 × 3 × 7⁴ × 11 என்ற எண்ணுக்கு மீச்சிமா மீபேவா காண்க. இப்படி தான் கேட்பாங்க. மீச்சிமா அல்லது மீபேவா இந்த மாதிரி வந்து அந்த டைப்பு சார். சரி சார், இப்போ இந்த மாதிரி வந்தால் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், மீச்சிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, மீபேவை கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீபேவானா என்ன அர்த்தம்? ஹச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா கண்டிப்பாக எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும். இப்போ நான் சொல்லக்கூடியது நான் பேஸ் நம்பர்னு ஒன்று சொல்லுவாங்க. 2ங்கிறது பேஸ் நம்பர், 3ங்கிறது பேஸ் நம்பர், 7ங்கிறது பேஸ் நம்பர், 11ங்கிறது பேஸ் நம்பர். பவர் நம்பர்னு சொல்லுவாங்க. 3ங்கிறது பவர் நம்பர், 2ஓட பவர் நம்பர் 3, 7ஓட பவர் நம்பர் 2, 3ஓட பவர் நம்பர் ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம், 11ஓட பவர் நம்பர் 1. இதை மறந்துடக்கூடாது. இப்போ நான் பேஸ் நம்பரை மட்டும் சொல்கிறேன். பேஸ் நம்பர்னா ஹச்சிஎஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் அந்த நம்பர் இருக்கணும், எல்லாத்துலேயும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் நம்பர் சொல்கிறேன். 2 எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்போ 2 செலக்டட் இன்ட்டு. அடுத்து 3 எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்போ 3 செலக்டட். 7 எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்போ செலக்டட். 11 எல்லாத்துலேயும் இருக்குது, இப்போ செலக்டட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே 13ன்னு இருக்குன்னு வச்சுக்கோமே, 13 ரிஜெக்டட். ஏன்? 13 எல்லாத்துலேயுமே இல்லை. அப்போ ஹச்சிஎஃப்னா எல்லாத்துலேயுமே அந்த பேஸ் நம்பர் இருக்கணும், அப்போ தான் எழுதணும். இல்லைனா எழுதவே கூடாது. 13 நான் எழுத மாட்டேன். ஏன் எழுத மாட்டேன்? ஏன்னா எல்லாத்துலேயும் இல்லை பேஸ் நம்பர். அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிஎஃப் எப்போதும் எந்த நம்பராக தான் இருக்கும்? சின்ன நம்பர் தான் இருக்கும். அந்த சின்ன நம்பருக்கு என்ன கான்செப்ட்னா, பவரில் இருக்கிற சின்ன நம்பரை எழுதிக்கங்க. எப்படி? 2ல் பவரில் சின்ன நம்பர் என்ன இருக்குது? 2⁴, 2⁴ வெறும் 2 இருக்குது. அப்போ வெறும் 2 நீங்கள் போட்டுக்கலாம். 2⁴ தான் இதுக்கு ஆன்சரு. ஒருவேளை இங்கே 2² இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ பாருங்கள், 2³ இருக்குது, 2⁴ இருக்குது, 2² இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக 2² எழுதணும். இல்லை சார், 2² விட 2 ஒன்று சின்னது தானே சார், நான் அதை எழுதிக்கிறேன். எழுதக்கூடாது. இருக்கிறதுல சின்னது தான் எழுதணுமே ஒழிய உங்கள் இஷ்டத்துக்கு சின்னது எழுதக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறதுல சின்னது என்ன? 2. அதனால் நான் இந்த 2வை எழுதிக்கிறேன். 2⁴. 3ல் எது சின்னது? வெறும் 3 இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிறேன். 7ல் எது சின்னது? வெறும் 7 இருக்குது, அதனால் பவரில் சொல்கிறேன் 7⁴1. 11ல் எது சின்னது? 11⁴1. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷனில் ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் பெருக்கி வர ஆன்சர் இருக்கலாம். முடிஞ்சு போச்சு. அப்போ ஹச்சிஎஃப்னா எல்லாத்துலேயும் இருக்கணும், சின்ன நம்பரை போட போகிறீங்க. சரி, இப்போ எல்சிஎம்னா என்ன சார்? எல்சிஎம்னா எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். 1ல் இருந்தாலும் எழுதிக்க வேண்டியதான். அப்போ இதில் என்ன எழுதுவோம்? 2 எழுதுவோம், 3 எழுதுவோம், 7 எழுதுவோம், 11 எழுதுவோம், 13 சார் 1ல் தான் இருக்குது எழுதிக்கணும்.
எல்சிஎம்மில் எல்லாத்தையும், ஏன்னா பெரிய நம்பரு, எல்லாத்தையும் எழுத வேண்டியதான், இல்லாததெல்லாம் எழுதக்கூடாது. இப்போ இங்கே 15 இல்லை, 15 இருக்கிறதுல எல்லா பேஸ் நம்பர் எழுதிக்கணும். நான் எப்போது என்ன சொன்னேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரில் பவரில் சின்ன நம்பர் எழுதணும். இங்கே என்ன எழுத போகிறீங்க, பெரிய நம்பர், இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ 2ல் பெரிய நம்பர் இருக்குது 4, அப்போ 2 பவர் 4. 3ல் பெரிய நம்பர் 2, அப்போ 3 பவர் 2. 7ல் பெரிய நம்பர் 3, அப்போ 7 பவர் 3. 11ல் பெரிய நம்பர் ஸ்கொயர், அப்போ 11 ஸ்கொயர். 13ல் பெருசு வெறும் 13, அதனால் 13 முடிஞ்சு போச்சு. யாருக்கு புரியவில்லை? அப்போ பவரில் வந்துச்சுன்னா பேஸ் நம்பரில் எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும் எழுதி பவரில் சின்ன நம்பர் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேர் ஹச்சிஎஃப். சின்னதாக எதில் இருந்தாலும் எல்லாத்தையும் எழுதி பவரில் அதிகபட்சம் இருக்கிற நம்பர் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் எல்சிஎம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எல்லாமே இதே போல் தான். நீங்கள் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க, நான் இல்லை. சரிங்களா? கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதுவும் மீப்பேர் பொது வகுத்தி கேட்குறாங்க. வகுத்தினா ஃபேக்டர், ஹச்சிஎஃப். வகுத்தினா ஃபேக்டர், மடங்குனா எல்சிஎம், மறந்துடாதீங்க. அதே போல் தான். இப்போ இந்த சம பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 2 கியூப் 3 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயர் 15 மீப்பேவா? ரொம்ப சிம்பிள். 2 கியூப் என்ன ஆன்சர் எழுதிக்கங்க, 8, 9, 4, 25, 15 மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டு போறீங்க. அவ்வளோதான். புரியுதா? முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கிற கொஸ்டின், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம். எங்கடா அது? எஸ், ரெட் கலர் வச்சுக்குவோம். இப்போ இதில் என்னென்னா, சார் 4 இருக்குது, என்ன இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 27 இருக்குது, 3125 இருக்குது, 3125, 3125 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 25 இருக்குது, 7 இருக்குது. இதெல்லாம் பெருக்கி ஆகணுமா சார்? பெருக்க வேண்டாம். அப்போ அதுக்கு என்ன சார் பண்ணணும், அதனுடைய ப்ரைம் நம்பரை பவரில் கண்டுபிடிக்கணும். ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4ஐ எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இன்ட்டு அடுத்து 27, 3 3 9 93 27, அப்போ 3 கியூப்னு எழுதிக்கலாம், இன்ட்டு அப்போ 3125 கண்டிப்பாக 25ஆல் டிவைட் ஆகும். அது எத்தனை அஞ்சுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க. எப்படி? 3 1 2 5 5 எடுத்துக்கங்க. ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, மிச்சம் 1, ஈரஞ்சு 10, மிச்சம் 2, ஐயஞ்சு 25, திரும்ப 2, ஓரஞ்சு 5 125, திரும்ப 5, ஓரஞ்சு 5, ஈரஞ்ச 10 25, திரும்ப 5 5, இதுவும் 5. சரிங்களா? 1 2 3 4 5. அப்போ 5 கியூப் இஸ் நத்திங் பட் 3125. அப்போ இதே கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கு கண்டுபிடிக்கணும். 2 பவர் 3, 3 ஸ்கொயர், இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7. அப்போ இதுக்கு உடனே 16, நானாங்க 16 எழுதக்கூடாது, 2 தான் எழுதணும், 2 மடங்கு தான் எழுதணும். அப்போ 2 பவர் 4 16 இன்ட்டு 3 பவர் 4 81, 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 ஸ்கொயர். அந்த மெத்தடுக்கு வந்துருச்சா? இப்போ நீங்கள் மடங்கு கண்டுபிடிங்க. கிளியர்? புரியுதா? மறந்துடக்கூடாது. ஸோ இந்த டைப்பு முடிஞ்சு போச்சு. இந்த டைப் ஓவர். இது உங்களுக்கான சம். கொஸ்டின் நம்பர் போட்டு உங்களுக்கு வந்துடும் PDF. அடுத்த டைப் ரொம்ப ஈஸி. அடுத்த டைப் என்னென்னா, A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர்னு வந்தால் எப்படி? நல்லா கவனிச்சுக்கணும். A ஸ்கொயர்னு தனித்தனியாக வரும். எப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் 9A ஸ்கொயர் B ஸ்கொயரு இந்த மாதிரி வந்தால் இந்த மாடலில் எந்த மாதிரி வந்தால் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தால் இந்த டைப்பு கிடையாது. அது அடுத்த டைப்பு. ஃபார்முலாவே இதுக்கு வராது. தனித்தனி நம்பராக வரும், தனித்தனி லெட்டராக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் A ஸ்கொயர் B ஸ்கொயர் 7, 21 AB, 49 A ஸ்கொயர் B என்ற எண்ணிற்கு HCF காண்க. அதே தான். பேஸ் எல்லாத்துலேயும் இருந்தால் எழுதணும். பேஸ் எல்லாத்துலேயும் AB 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 இருக்குது, அதனால் AB.
பேஸில் HCF நான் சின்ன நம்பர் தான் எழுதணும். ஏல எது சின்ன நம்பர் A/1 எழுதிட்டேன். பியில் எது சின்ன நம்பர் B/1 எழுதிட்டேன். அப்போ லெட்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்பருக்கு வருவோம். ஸோ 7, 21, 49ஓட HCF என்ன? வெறும் 7. ஏன்னா ஒரே 7, 7, 3, 21, 7, 40, 7 தான் அடிபடும். HCF 7. ஸோ அப்போ 7AB தான் இதனுடைய HCF. அப்போ LCM சொல்லுங்கள் சார். ரொம்ப ஈஸி, எல்லாத்துலேயுமே AB இருக்குது. ஏல பவரில் அதிகமாக இருக்கிறது ஸ்கொயரு, பியில் பவரில் பியில் ஸ்கொயர் அதிகமாக இருக்குது. அப்போ 7, 21, 49க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 7, 21, 49 எல்சிஎம் கண்டுபிடிச்சா 7, 1 7, 3 21, 7 49 திரும்ப போட்டிங்கன்னா அதே தான் வரும். அப்போ 7 49, 49 3, 93, 27, மிச்சம் 2, 4, 12, 147. அப்போ 147 A² B² தான் ஆன்சர். புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ இந்த இடத்துக்கு வாங்களேன். மீபேவா கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. இதில் எது காமனாக இருக்குது பாருங்களேன். AB, BC, CA ஒன்று கூட காமனாக இல்லை. இங்கே AB காமனாக இருந்துச்சு, எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொன்னேன்ல HCFல. இங்கே இதில் இருக்கிறது இதில் இல்லை, இதில் அப்போ ஒரு லெட்டருமே இல்லை. அப்போ ஒன்று தான் எடுத்துக்கணும். அதனால தான் இதில் எந்த லெட்டருமே வரல. புரியுதுங்களா? அப்போ 9, 18, 27 எது HCFாக இருக்கும்? 9 தான் ஆன்சர். இதுக்கு இது ஒன்றுமே நீங்கள் போடுறது. நான் ஒரு சம்ம வேறு போட்டு கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. இதுக்கும் உங்களுக்கானது, இதுவும் உங்களுக்கானது. நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். இந்த டைப்பில் இதுதான் நல்லா கொஞ்சம் திரும்ப சொல்கிறேன். x - y² அது இதில் வராது, அது ஃபார்முலாவில் வரும். அது பின்னாடி சொல்கிறேன். தனித்தனி லெட்டரில் பவரில் வந்தால் அந்த டைப்பு A² B² இந்த மாதிரி வந்தால் இந்த டைப்பு. உங்கள் வேலை போட வேண்டியது முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு. என்ன சார் டைப்பு? இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனமாக புரிஞ்சுக்குங்க. இப்போ எஸ் எழுதுற தெரியுதா? இன்னும் கொஞ்சம். எஸ் 2 எடுத்துக்கலாம், இதை அழிச்சுக்கலாம். ஓகே, என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காரணி படத்துக்குள்ள 2 டைப் இருக்குது. 2 ஃபார்முலா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா? 2 ஃபார்முலா எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது x² + 2x + 7 x³ - 3x + 9 இந்த மாதிரி இருந்தால் இதை வேற ஒரு டைப்பு. இது இருபடி சமன்பாடு. இதை நான் அடுத்த டைப்பில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ விட்டுருங்க. இப்போ பார்க்குற டைப் எப்படி வரும்னா, வெறும் நான் சொல்கிற இந்த 2 ஃபார்முலா மட்டுமே வரும். எந்த 2 ஃபார்முலா? 1 x² - y² = x + y x - y. அதாவது x - y a - y இப்படின்னே வரும். ஒய்க்கு பதிலாக 1 கூட வரலாம், x - 1க்கும் அப்படி கூட வரலாம். இந்த மாதிரி x² 2xன்னு வந்தால் இந்த டைப்பு கிடையாது. இது இருபடி சமன்பாடு ஃபார்முலா, பின்னாடி சொல்லித்தாரேன். இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் வெறும் 2 லெட்டர் வரும், இல்லை 2 நம்பர் வரும். 2 நம்பர் வராது, 2 லெட்டர், இல்லை ஒரு லெட்டர் ஒரு நம்பர் வரும். எடுத்துக்காட்டுக்கு இது வேறு எப்படி கேட்கலாம்? x² - 1க்கும் இப்படி கேட்டால் அந்த டைப்பு. வெறும் 2 நம்பர், நடுவில் மைனஸ் ப்ளஸ் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 லெட்டர், நடுவில் மைனஸ் வரும். போக போக உங்களுக்கு புரியும், போக கண்டிப்பாக புரியும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், x² - x x² - 1 2 பெருக்கல்ல வரும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த 2 ஃபார்முலா என்ன சார்? ஒரு ஃபார்முலா x² - y² = x + 1 x - 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x² - 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலான்னா x + 1 x - 1ன்னு எழுதலாம். ஒருவேளை x² - 4 இருக்குன்னு வச்சுக்கோமே, இதை 2² எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்துடும். புரியுதா? 2² எழுதிக்கலாம். அப்போ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? x + 2 x - 2ன்னு எழுதலாம். ஒருவேளை x² -9 இருக்கும், அப்போ x + 3 x - 3ன்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா?
புரியணும். ஸோ இந்த ஃபார்முலாவும் இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்டே போட்டுடலாம். கண்டிப்பாக ஷார்ட்கட்டே முடிஞ்சு. என்ன சார் ஷார்ட்கட்டு? என்னென்னா அந்த ஒரு ஃபார்முலா என்னென்னா க்யூபில் வரும் இந்த ஃபார்முலா தான் வரும். என்ன ஃபார்முலா? ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் வரலாம், இல்லைன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் வரலாம். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்க்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். சரி, இப்போ இதுக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சார். ஏ க்யூப் ப்ளஸ் 8ன்னு கொடுத்துருவாங்க. 8 என்ன எழுதலாம்? 2 க்யூப்னு எழுதலாம். அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் 2 க்யூபை எப்படின்னு எழுதலாம்? ஏ ப்ளஸ் 2. ஒன்றுமில்ல, இதை அப்படியே எழுத போகிறீங்க க்யூப் இல்லாமல். அதான் ஷார்ட்கட்டு, பின்னாடி சொல்லுவேன், ரொம்ப ஈஸி. இந்த க்யூப் வந்தால் அப்படியே எழுத போகிறீங்க. என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி 2a ப்ளஸ் பி ஸ்கொயர் 4 அப்படின்னு வரும். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிட்டா இந்த டைப் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்களேன், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த சம் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ரெண்டுலுமே ஒரு நம்பர் உள்ளே இருந்தால் காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. அப்படியே ரெண்டுலேயுமே அந்த இந்த பாருங்களேன், எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன நம்பரை காமனாக எடுக்கலாம்? எக்ஸையே காமனாக எடுக்கலாம். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலான்னா எக்ஸு ப்ராக்கெட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதலாமா? எழுதலாம். கமா. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணுமா சார்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, அந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணவே கூடாது. ஏன்? இதை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் தானே போட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இப்படி எழுதிக்கணும். மீச்சிமாவில் இதுக்கு போய் நீங்கள் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க சார். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2ab எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் முடிஞ்சு. அவங்க கேட்குறது பொது காரணி மீப்பேவா. ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 தான் ஆன்சர். சரி, ஒருவேளை எல்சிஎம் கேட்டால் என்னடா பண்ணுவேன்? நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் முடிஞ்சு போயிடுச்சு. இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? இதிலேருந்து எக்ஸ் மைனஸ் 1 காமனாக எடுக்கலாம். நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? என்னடா சொல்லி கொடுத்த? அப்படி என்னத்தடா சொல்லி கொடுத்த அப்படின்னா, எங்கடா கேப்பே இல்லையா? இந்த இடத்துல எழுதுகிறேன். நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எப்படி 12, எப்படி வச்சுக்கலாம்? 12, 18ன்னு வச்சுக்கலாம். 6 காமனாக எடுக்கலாம். 6 காமனாக எடுத்தால் பேலன்ஸ் என்ன வரும்? 2 வரும், 3 வரும். இதில் வெளியில் இருக்கிறது ஹச்சிஎஃப் சொன்னோம், உள்ளே இருக்கிறது ரேஷியோ சொன்னோம், எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம் சொன்னோம், எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறது ஹச்சிஎஃப், எல்லாத்தையும் பெருக்குனா எல்சிஎம், எல்லாத்தையும் பெருக்குனா 36, 2 6 6 36. அதே போல் இந்த இடத்துல எக்ஸு ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, கமா எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இதில் நான் என்ன காமனாக எடுக்கிறேன்? இதில் எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் காமனாக இருக்குது. காமனாக எடுத்தேன்னா உள்ள ஒரு எக்ஸு தனியாக இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 தனியாக இருக்குது. அப்படி தானே? இப்போ ஹச்சிஎஃப்னு கேட்டால் இவன் மட்டும், ஒருவேளை எல்சிஎம்னு கேட்டால் எல்லாத்தையும் பெருக்கிறணும். எல்லாத்தையும் பெருக்கினா என்ன வரும்? எக்ஸு மைனஸ் 1 எக்ஸு. இதுதான் ஆன்சர். ஆனால் இதை இப்படி கொடுக்காம எப்படி கொடுத்துருப்பான்னா, இதை ரெண்டையும் பெருக்கி எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. யாருக்கு புரியலை? ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, காமன் எடுக்க போகிறீங்க. ஆனால் மேக்ஸிமம் இதில் ஹச்சிஎஃப் தான் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், பார்த்த உடனே நான் சொல்லிடுவேன் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஆன்சர்னு. எப்பட்றா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்கிறடி, எப்பட்றா பார்த்த உடனே சொல்கிறேன்? ஏன் எப்படின்னு பார்த்தோம் அவங்க கேட்குறது.
பொது வகுத்தி கேட்குறாங்க, ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இதில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது? எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1ன்னு ஒரு ஃபார்முலா, நான் சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வருமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 தான் வரும். இதெல்லாம் எதுக்கு போய்கிட்டு, இது மட்டும்தான் காமனாக வரும், நான் அடித்து சொல்லுவேன். க்யூப்னு வந்துட்டாலே அந்த க்யூபை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதா சார் ஹச்சிஎஃப். அடித்து சொல்லலாம் சார், ஷார்ட்கட்டு அடித்து சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஏ மைனஸ் 1 தான் ஆன்சர். ஹச்சிஎஃப் கேட்டா ஏ மைனஸ் 1 இருக்கா? இருக்கும், இந்தா இருக்குது பாருங்கள். எப்படி சார் சொல்கிறீங்கிறீங்க? எல்லா சமயம் நானே போட்டுருவேன் போலையே. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ மைனஸ் 1 இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் என்ன வரப்போகுது? ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? ஏ மைனஸ் 1 தான் காமனாக இருக்குது. அப்போ அதுதான், அதனால தான் சொல்கிறேன், இந்த க்யூப்னு மட்டும் வந்துருச்சுன்னா மீபேவா கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த க்யூப் எடுத்துகிட்டு போடுறங்க, அதுதான் ஆன்சர். ஏ க்யூப் ப்ளஸ் 1 க்யூப்னு போட்டாலே ஆன்சர் ஏ ப்ளஸ் 1 தான். ஒருவேளை ஏ க்யூப் மைனஸ் 8 இருக்குன்னா ஆன்சர் என்னன்னு நான் சொல்லவா? என்ன வரும்? ஏ மைனஸ் 2. ஏன்? இதை ஏ க்யூப் மைனஸ் 2 க்யூப்னு எழுதிக்கலாம். ஷார்ட்கட்டில் போனால் ஏ மைனஸ் 2 தனியாக வரும். அப்போ ஆன்சர் ஏ மைனஸ் 2 தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? புரியலைன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க, நான் இன்னும் இன்டிமேட் பண்ணி அழகாக சொல்லித்தரேன். அவ்வளோதான், அதெல்லாம் உங்களுக்கானது. அடுத்து ஃபைனல். இதுதான் இதோட ஏற்கக்கூடிய ஃபைனல். இது ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, ஏ பவர் எம் ப்ளஸ் 1 ஏ பவர் எம் ப்ளஸ் 2 இப்படி கொடுத்து இதோடைய மீபேவா காண்க, ஹச்சிஎஃப் காண்கன்னு கேட்குறாங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இது ஏ பவர் எம்னு வச்சுக்கலாம். கூட்டலாக இருந்தால் அதை எப்படி பண்ணிக்கணும்னா ஏ பவர் எம்மு ஏ பவர் 1ன்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா? இது கமா, இது இன்ட்டு, திரும்ப ஏ பவர் எம்மு இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இதில் எல்லாம் காமனாக எடுக்க முடியும். ஏ பவர் எம்மு ஏ பவர் எம்மு ஏ பவர் எம்மு. அப்போ ஏ பவர் எம்மை காமனாக எடுத்தால் உள்ள 1 A1 ஏ ஸ்கொயர்னு வரும். நமக்கு தேவை ஹச்சிஎஃப் தானே, ஏ பவர் எம் தான். அப்போ இதுக்கு இதோட ஷார்ட்கட் என்னென்னா மினிமம் என்ன இருக்கோ அதான் ஷார்ட்கட். எம் ப்ளஸ் 1 எம் ப்ளஸ் 2 எம் ப்ளஸ் 3 அதெல்லாம் மேட்ரை விடுங்க. மினிமம் என்ன இருக்குது? எம் ப்ளஸ் 1 எம்மா ஏ பவர் எம் தான் ஆன்சர். மீபேவா சொல்கிறேன், ஹச்சிஎஃப் சொல்கிறேன். எல்சிஎம் எல்லாத்தையும் பெருக்க போகிறீங்க. யாருக்கு புரியல? இதே தான் இங்கே பாருங்கள். இதில் ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இதில் எது மினிமம் ஏ பவர் எம் ப்ளஸ் 1 அதான் ஆன்சரு. அதுக்கப்புறம் இதையும் நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்படி? இதோடையும் மீபேவா கேட்குறாங்க. எது சின்னது? இதில் எக்ஸ் பவர் n தான் ஆன்சரு. இதில் எது சின்னதோ அதை எடுத்துக்க போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. காரணி படத்துக்கு இருபடி சமன்பாடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த க்யூபு ஸ்கொயர் ஃபார்முலா வந்தால் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தால் இன்றைக்கி டைப்பு. இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கான வேலையை முடிச்சு விடுங்க. அதுதான் நான் எப்போதும் உங்களை சொல்கிறது, ஒன்றே செய் நன்றே செய் அதையும் மின்றே செய்ன்னு. இன்றைக்கான ப்ராப்ளத்தை இன்றைக்கி போட்டுட்டு இதுதான் உங்களுக்கான ப்ராப்ளம் டக்குன்னு போடுங்க. இதில் இது மாதிரி வேறு ஏதாவது டைப் இருந்துச்சுன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரியாததை கேளுங்க, நான் தான் இருக்கேனே சொல்லி கொடுக்குறேன். இந்த டைப்பை முடிச்சுடுங்க. வீட்டு சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.